Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பேக்ரவுண்ட் ஃபைல் ப்ரொவிஷனிங். ஃபைல் ப்ரொவிஷனிங் எப்படி பண்ணுறது பேக்ரவுண்ட் பாக்ஸில் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் டெமோ தான் இதில். ஸோ இப்போ நான் வந்துட்டு கரண்ட் ஃபோல்டராக பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர்ஸ் டைரக்டரி ஃபோல்டரில் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ண போகிறேன் பேக்ரவுண்ட் பாக்ஸில் அண்ட் ஹோஸ்ட் மிஷினில் இருந்து. ஸோ அதை எப்படி ப்ரொவிஷன் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து கெட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கெட்டில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் பாக்ஸில் மூவ் பண்ணுறது நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கெட்டு நல்லா இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு கெட்டு கமாண்ட் என்டர் அடிச்சிங்கன்னா ஸோ கெட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக் டைரக்டரியில் பேக்ரவுண்ட் ஃபைல்ஸுன்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு ஸோ கெட்டு இனிட்டு கொடுக்குறேன். ஸோ ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா கிட்டு கான்ஃபிக் பண்ணுறேன். கிட்டு கான்ஃபிக் ஐஃபன் குளோபல் கான்ஃபிகரேஷனில் யூசர் டாட் நேமில் Tamil-11-Vagrant. ஸோ யூசர் நேம் Tamil-11-Vagrant. இப்போ கிட்டு கான்ஃபிகில் கிட்டு குளோபல் யூசர் டாட் இமெயில் இதில் வந்துட்டு என்னோடய இமெயில் கொடுக்குறேன் tamil2tera@gmail.com. இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு கிட்டு கான்ஃபிக் குளோபல் ஐஃபன் லிஸ்ட். ஸோ இது நம்ம பார்த்தோம்னா ரெண்டு கான்ஃபிக் ஆகிடுச்சு. யூசர் டாட் நேம் அண்ட் யூசர் டாட் இமெயில் கான்ஃபிக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நான் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணணும். ஸோ கோட் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிட்டு கான்ஃபிக்னு கிட்டு கான்ஃபிக் ஃபைல் கண்டென்ட் அப்படின்னு நான் இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எடிட் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டு கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஹோம் டைரக்டரிக்குள்ளே போகிறேன். இப்போ அந்த ஃபைலை வந்து நான் பேக்ரவுண்ட் பாக்ஸில் ப்ரொவிஷனிங்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பாக்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து கிட்டு பாக்ஸுன்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அந்த கிட்டு பாக்ஸ்க்குள்ளே இப்போ டைரக்டரியில் இப்போ நான் போகிறேன். இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண ரெண்டு பேக்ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் பாக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணதை லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் பாக்ஸ் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க ரெண்டு பேக்ரவுண்ட் பாக்ஸ் லிஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஜெனரிக் CentOS 7 இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் init generic/CentOS background init generic/CentOS 7. ஸோ இதை நான் இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் டப்பு கொடுக்கும்போது மேபி விபி கெஸ்ட் எடிஷன்ஸ் ஏதாவது விஷுவல் பாக்ஸ் கெஸ்ட் எடிஷன்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸோ பிரச்சனை இல்லை. திரும்பி அதை நம்ம திரும்பி ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒவ்வொரு டைம் டைம் டிலே ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க திரும்பி இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஸோ பேக்ரவுண்ட் ஃபைலில் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைலில் போயிட்டு இதில் போயிட்டு config.vb_guest.auto_update equal to false. vb_guest vb_guest vb_guest._update equal to false. ஸோ இது நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது ஒவ்வொரு தடையும் அப்டேட் செக் பண்ணாது. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் திரும்பி போகிறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் ஆப் கமாண்ட் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் அப் ஆகிட்டுருக்கு, இமேஜ் இம்போர்ட் ஆகி அப் ஆகிட்டுருக்கு. ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஎம் இப்போ அப் ஆயிடுச்சு. ஸோ கெஸ்ட் எடிஷன்ஸ் ஆடி நம்ம இன்ஸ்டால் பண்ணால ஸோ அது ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து செக் பண்ணாமல் அது வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் பேக்ரவுண்ட் எஸ்எஸ்ஹெச் போட்டு அந்த நான் பாக்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ls-le போட்டிங்கன்னா ஸோ ஆல் ஃபைல் லிஸ்ட்டு லிஸ்ட்டு பண்ணும். ஸோ இதில் எந்த ஒரு ஃபைலும் இல்லை, நான் க்ரியேட் பண்ணேன், இப்போ எந்த ஃபைலும் இதில் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஃபைலை இது எப்படி ஃபைலை வந்து எப்படி நம்ம பேக்ரவுண்ட் பாக்ஸுக்கு எப்படி ப்ரொவிஷன் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் மிஷின்லேருந்து வெளியில் வரேன். ஸோ என்னோடய ஃபேவரட் கோஆர்டினேட்டர்லாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பேக்ரவுண்ட் ஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா config.vm.provision ஸ்பேஸ் போட்டு ஸோ ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் ப்ரொவிஷனுக்கு நீங்கள் வந்து இங்கே ஃபைல் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா config.vm.provisionல ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபைல் ப்ரொவிஷன்னா ஃபைலு, இப்போ செல்ஃப் ப்ரொவிஷன்னா செல்லு. ஸோ செல்ஃப் ப்ரொவிஷன் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபைல் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு கமா போட்டு ஸோ நெக்ஸ்ட் லைன்லே சோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ சோர்ஸ் மிஷின் வந்து உங்கள் விண்டோஸ் பாக்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே ஸோ C:// pathன்னு கொடுத்துட்டு / அந்த ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ நான் விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணால் இதோட கரண்ட் பார்த்து இப்போ நான் காப்பி பண்ணுறேன். ஸோ C:/users தமிழ் கொடுத்துட்டு ஸோ இது / கொடுக்குறேன். C:/users தமிழ்னு கொடுத்துட்டு vagrant ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த vagrant ஃபைல்ஸ்ன்னு ஃபுல் பார்த்து நான் கொடுக்குறேன். vagrant-files கொடுத்துட்டேன். / கொடுத்துட்டு git-config இதுதான் சோர்ஸ் ஃபைலோட ஃபுல் பார்த்து. ஸோ கடைசியில் கமா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட் போகிறேன். இதோட அட்ரிபியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்டினேஷன் ஸோ இதில் வந்து பார்த்து கொடுக்க போகிறீங்க எந்த டெஸ்டினேஷன் பார்த்துல போய் இந்த ஃபைல் காப்பி ஆகுதோ அதோட பார்த்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ரூட்டில் போய் காப்பி ஆகிறதுக்கு .get-config அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிறதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ப்ரொவிஷனுக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம விஎம் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ப்ரொவிஷன் பண்ணணும். ஸோ இப்போ விஎம் பாக்ஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கான்னு பார்ப்போம். அது ரன் ஆகிட்ருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா ஸோ அது கரண்ட்டு ரன்னிங்கில் இருக்கா என்னன்னு தெரியும். ஸோ இப்போ கரண்ட் மிஷின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ரொவிஷன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொவிஷன் பண்ணுற கமெண்ட் வந்து vagrant provision. ஸோ ரன்னிங் விஎம்மில் இந்த மாதிரி vagrant provision கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த கரண்ட் விஎம்மில் ப்ரொவிஷன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்துடுச்சு ரன்னிங் ப்ரொவிஷனர் ஃபைல்னு வந்துடுச்சு. ஸோ டிஃபால்ட் வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து இதில் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு திரும்பி நான் அந்த பேக்ரவுண்ட் பாக்ஸ்குள்ளே லாகின் பண்ணுறேன். அதுக்கு பேக்ரவுண்ட் SSH யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் போய் ls-le ஸோ இதில் கொடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து நான் கான்ஃபிக் பண்ண ஃபைல் வந்து இங்கே காப்பி ஆயிடுச்சு. ஸோ git-config ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபைல் ப்ரொவிஷனர் யூஸ் பண்ணலாம். ஸோ சோர்ஸ்க்கு அண்ட் டெஸ்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் விண்டோஸ் மிஷினில் இருக்கிற ஃபுல் பாத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பாத்து தான் இது C:/, இது விண்டோஸ் மிஷின், இது லினக்ஸ் மிஷினு. ஸோ விண்டோஸ் மிஷினில் இருக்க ஃபைல் வந்து லினக்ஸ் மிஷினுக்கு நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.